எனக்கு ஏன் விடுதலை கிடைக்கலன்னு அப்போ பிரதர் மூலமா எனக்கு வார்த்தைங்க பேசப்படும் வார்த்தைங்க. அப்போ நான் அந்த வார்த்தைங்களை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தப்போ எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு. எங்கள் வீட்டுக்கார் கூலியை செஞ்சுருந்தேன். அப்போ சர்ச்சுக்கு போகிறப்போ 4 வருஷம் ஊழியம் பண்ணேன். அப்போ அந்த ஊழியத்துக்கு போகிறப்ப எங்கள் வீட்டுக்காரருக்கு போய் சொல்லிட்டு போவேன், நாங்கள் போகிறேன் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு போவேன். ஆனால் இப்போ எங்கள் வீட்டுக்கார் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏன் ப்ரேயருக்கு போகலையா ஊழியத்துக்கு போகலையான்னு கேட்குறாரு. ஆமென் ஹல்லேலூயா. இப்போ ஒரிஜினல் ஆஸ்பத்திரி ஊழியம். சாப்பாட்டுக்கு காசை கொடுக்க மாட்டாரு, நான் தான் நடத்துவேன் வீட்டை. எங்கள் பையன் வேலைக்கு போகிற 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்ணுங்க இல்லை. நானும் பையன் வீட்டு கரெக்டாக இருக்கிறோம். எங்கள் பையன் சம்பளம் 7 சம்பளம் வச்சுட்டா வீடை நடத்துவேன். காசு ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டாரு. இப்போ காசு நான் கேட்கறதுக்குமே காசு கொடுக்குறாரு, வீட்டுக்கு வீடை பார்த்துக்கிறாரு. எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கூட காசு கொடுத்துட்டு ப்ரேயர் கண்டிப்பாக நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சேன். ஹல்லேலூயா.